வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேத்துக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 7 நாள் தொடர்ந்து ரத்த வெள்ளமா ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது ஃபைனலா ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா முக்கியமா நாம நோட் பண்ண வேண்டிய சில விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல எதுவுமே மாறல. எதுவுமே மாறாம மார்க்கெட் ஏன் ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மார்க்கெட் வந்து இப்போ மறுபடியும் பாசிட்டிவா ரேலி ஆகுமான்னு கேட்டா, டொமஸ்டிக்கா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆர்பிஐ பாலிசி, ஏர்னிங்ஸ், எஃப்ஐஎஸும் உள்ள வரல. ஆயிலும் ஸ்டில் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. $92 கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோ போயிருச்சு. HDFC பேங்க், ஐடிசி, HCUL, டாபர் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா 52 வீக் ஹை அடிச்சிருக்கு. ஸோ இப்படி இருந்தும் மார்க்கெட் ஏன் இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவ் ஆச்சுங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில் மெம்பரா மாறிடுங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 628 பாயிண்ட் கிட்ட சென்செக்ஸ் அப்பு. நிப்டி பொறுத்த வரைக்கும் 153 பாயிண்ட் அப்பு. மார்க்கெட் வந்து காஷியஸா புல்லிஷா இருந்திருக்கு. ஸோ சுச்சுவேஷன் இன்னும் சில சுச்சுவேஷன் ஒர்ஸ்டா தான் இருக்கு. க்ரூட் ஆயில் 92, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸோட பிரச்சனை இன்னும் முடியல. அண்ட் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இருந்தும் இது மேல போயிருக்கு. செக்டார் மேப் பாத்தீங்கன்னா மீடியா 2.1% அப்பு, ரியாலிட்டி 1.4% அப்பு, கெமிக்கல்ஸ், பிஎஸ்யூ பேங்க் டவுனு, ஐடி 0.7% அப்பு, பினான்சியல்ஸ், நிப்டி எனர்ஜி, நிப்டி இந்தியா டிஃபென்ஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 0.4 to 1.5% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. மணி ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் 19th ஆகஸ்ட் கணக்குப்படி பார்த்தா 407 கோடி கிட்ட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 3973 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10x ஹையர் தென் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். கீ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ட்ரெஷரி வந்து பைபேக்கை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, யூஎஸ் கவர்மெண்டோட பாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா பே பண்ணுவோங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. இப்போ லெட்ஸே பாண்ட் வந்து இப்போ கம்மியா பே பண்றாங்க அப்படின்னா, குளோபலா மணி வந்து ரிஸ்க் எடுத்து வேற எங்கேயாவது காசு ஜென்ரேட் பண்றதுக்கு மூவ் பண்ணுவாங்க. அதனால அது இந்தியன் ஈக்விட்டிக்கு பெனிஃபிட்டா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தினால் மட்டுமே 7 நாள் தொடர்ந்து ரெட்டா இருந்த மார்க்கெட் பாசிட்டிவா போயிருக்கு. பட் இது ஒரு அசம்ஷன் தான். மார்க்கெட் எப்ப வேணாலும் திரும்பி கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை ஒட்டி ஏசியா மார்க்கெட்டே கொஞ்சம் ரேலியா இருக்கு. சவுத் கொரியா மார்க்கெட் 6% அப்பு, ஜப்பான் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1% அப்பு. யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எந்துங்கிற மாதிரி ஒரு மேப் எடுத்து காட்டி ஃபன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கண்ணா பின்னாடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. யூஎஸ் இண்டெக்ஸுமே ஓவராலா 0.22% அப்பு. S&P 500 பொறுத்த வரைக்கும் 0.21, நாஸ்டாக் வந்து 0.16% ஓவரால் அப்பா இருக்கு. மாடஸ்டான கெயின்னு சொல்லுவேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. பாலிசி அண்ட் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து இப்போதைக்கு இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கு ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 4% சொல்லவா 5.25% சொல்லவாங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கு. பட் இன்ஃபிளேஷன் ரேட் உண்மைக்குமே ஜாஸ்தியா தான் இருக்கும். அண்ட் குறிப்பா ஃபினான்ஷியல் இயர் 27ஓட இன்ஃபிளேஷனோட ஃபோர்காஸ்ட் மட்டும் 5.1%ல இருந்து ஆல்மோஸ்ட் 6.6%ல இருந்து ட்ரிம் டவுன் ஆகி 5.1% நிக்குது. பட் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அடிச்சு சொல்றேன், 7% இன்ஃபிளேஷன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதை மாத்துறதுக்கு எந்த ஒரு சக்தியாலும் முடியாது மார்க்கெட் இப்படி இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 ப்ரொபோசல் வந்து தலைக்கு மேல கத்தி இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ கிரெடிட் ப்ராடக்ட்ஸ் அதர் தென் நான் பேங்க் லெண்டர்ஸோட கிரெடிட் ப்ராடக்ட் சிஸ்டமை ஸ்ட்ரிஞ்சன் பண்ற மாதிரி டைப் பண்ற மாதிரியான ரூல்ஸ் வருதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இது மூலமா என்ன பிரச்சனை வரும்னா, பேங்க் இல்லாம கடன் கொடுத்து கடன் வாங்குற கம்பெனிகளுக்கு இது ஒரு ஆபத்து. இதனால பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. குறிப்பா பஜாஜ் ஃபினான்ஸ் 6%, ஃபின்சர்வ் வந்து 3.7% கிட்டையும் விழுந்திருக்கு. இது போக ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் பர்சனல் அண்ட் எம்எஸ்எம்இ லோன்ஸ்க்கு புதுசா ஒரு பெஞ்ச் மார்க்கும் ரெப்போ ரேட்டும் எடுத்துட்டு வர்றதுக்கான டாக்ஸும் போயிட்டு இருக்கு. இது வந்தாதான் தெரியும் பேங்கிங் ஸ்டாக்குக்கு என்ன அடி விழுக போகுதுன்னு சொல்லிட்டு. பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். ஜியோ பிரைம்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நேத்துக்கான வீடியோலையும் பேசியிருந்தேன். $300 $350 நீங்க கட்டினீங்கன்னா ஜியோ பிரைம் மெம்பர் ஆயிருவீங்க. ஸோ ஜியோ பிரைம் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா செப்டம்பர் 2027 வரைக்கும் இது உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அது வரைக்கும் நீங்க பழைய டாரிஃப்ல கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் புது டாரிஃப் வரும், அதை வந்து நீங்க தாங்க முடியாதுங்கிறத வான் பண்றாருன்னு அர்த்தம். நான் 1 இயர்க்கே ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரலா என்னோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஃபார் ஷூர் நம்ம சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம்.
அதை மாசம் மாசம் போட்டா என்ன, வருஷத்துக்கு போட்டா என்ன? ஜென்ரலா நான் வருஷத்துக்கு பண்ணிடுவேன். எந்த ஒரு சிம் கார்டு கம்பெனிக்காரனும் வருஷத்துல எங்கேயும் காசை குறைக்கவே மாட்டான், கண்டிப்பா ஏற்ற தான் போறான். ஸோ 1 இயர் பிளான் எடுக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்ரு, ரேதர் தென் ஜியோ பிரைம் போறேன் அது போறேன் இது போறேன்னு சுத்திட்டு இருக்கிறதுக்கு. ஏஐ வந்து ஐடியோட என்டையர் ஆப்ரேட்டிங் மாடலையுமே ரீதிங்க் பண்ண வச்சிருச்சு. ஹையரிங்கு, ரீஸ்கில்லிங்கு, பிசினஸ் மாடல் சொல்லிட்டு. ஸோ இதை ஒட்டி இன்னும் 5 வருஷத்துக்கு கம்பெனி எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுங்கிற செக்மெண்ட்டே மாறுது. ஸோ ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து மினிமம் ஒரு 3 இயர்ல இருந்து 5 இயருக்கு ப்ரெஷர் இருக்குங்கிற ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. ஆர்டர் டு புக் பொறுத்த வரைக்கும் சீகால் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2141 கோடிக்கான ரோட் கான்ட்ராக்ட் ஆர்டர் எடுத்திருக்காங்க. இண்டிகூப் ஸ்பேசஸ் பொறுத்த வரைக்கும் 68 கோடிக்கு பெங்களூர்ல ஒரு ஒர்க் ஸ்பேஸ் டீல் வந்து எடுத்திருக்காங்க. இஎம்எஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் 190.86 கோடிக்கு ராஜஸ்தான்ல ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஜைடஸ் பொறுத்த வரைக்கும் நோர்வாட்டஸ்க்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் கமர்ஷியலி இந்த பர்டிகுலர் பேட்டன்ட் ரைட் எக்ஸ்பைரி 2029 கிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரியான பிளான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருந்த அந்த அன்சர்டினிட்டிக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் ரெவென்யூ லைனுக்கு 3 வருஷம் கேரண்டீடான ரெவென்யூ பொட்டன்ஷியல் லைனுக்கு இது வந்து வழிவகுக்குது. பேஸ் மெட்டல் பொறுத்த வரைக்கும் லெட், ஜிங்க், காப்பரு இது எல்லாமே இன்னைக்கான நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எம்சிஎக்ஸ் க்ரூடு அண்ட் நேச்சுரல் பொறுத்த வரைக்கும் 1 to 1.5% கிட்ட விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூ ட்ரீட்டி பிட்வீன் யுஏஇ அண்ட் இஸ்ரேல் வந்து சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. கார்பரேட் பாயிண்ட் ஆஃப் வியூல மாஸ்டர்கார்ட் ஷிப் பில்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் டேட் 20 ஆகஸ்டுக்கு வந்து ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கறதா வந்திருக்கு. 4.26 ரூபி பெர் ஷேருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஓவராலா இன்டர்நேஷனல் ஜியோலாஜிக்கல் இன்டர்நேஷனல் மோனோலாஜிக்கல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்ம் டிவிடெண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து தனியாக செப்பரேட்டா அனௌன்ஸ் பண்றதாக பிளான்ஸ் இருக்கு. ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் யூஏஇல ஆல்மோஸ்ட் வந்து 9.92 பில்லியனுக்கான கம்ப்ளீஷன் ஒர்த் ஆன ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்ல கட்டி முடிக்கிறதுக்கான பிளான் ரஃபா 25 கோடி கிட்ட. ஸோ ஜிபி பெட்ரோலியம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் பெட்ரோலியமா இந்தியாவில் உள்ள நிறைய அசட்ஸும் யூஏஇ ஆப்பிரிக்கால நிறைய அசட் எக்ஸ்பென்ஷனுக்கு பிளான்ஸும் வச்சிருக்காங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கும் பஜாஜ் ஆட்டோக்கும் இருந்த கேப்பை வந்து நேரோ பண்ணியிருக்காங்க. பொட்டன்ஷியலா ஆபரேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் இல்ல டிவிஎஸ் மோட்டார்ஸ் அற்புதமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் மூவிங் ஃபார்வர்ட்ல டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு நிறைய அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்ணில் தென்படுகிறது. ஐபிஓ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஐபிஓஸ் பத்தி பேச விரும்பல, பட் என்ன பொறுத்த வரைக்கும் கப்பல் ஆஃப் ஐபிஓ சொல்றேன். சங்ஷாங் ஜுவல்லர்ஸ் ஃபைனல் டே இன்னைக்கு அண்ட் டெம்சன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. கஜா ஆல்டர்னேட் அசஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 550 கோடி கிட்ட ஐபிஓ இன்னைக்கான செகண்ட் டேயா இருக்கு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல டாப் மூவர்ஸ் ஆஃப் டேன்னு எடுத்து பார்த்ததுல எட்டர்னல், ஸ்ரீராம் பினான்ஸ், இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார்ஸ். இன்ஃபோசிஸ் தர்மடியா போட்டு அடி நடிச்சு 4% கிட்ட 3 செஷன்ல கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஃபா 22% கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு. ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து லாஸ்ட் 5 மந்த்ஸ்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் சின்ன ஹையா தெரிஞ்சிருக்கும் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ டாடா கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி வந்து கொஞ்சம் வீக்கான ஜோனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹிண்டல்கோக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஏன்னா இதுல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இயர்லியர் மந்த்ல கொடுத்ததுனால நிறைய பேர் இதுல இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வேற ஸ்டாக்குக்கு மூவ் பண்றாங்க. ஓவரால் நிறைய ஸ்டாக் வந்து ஃப்ரெஷ்ஷா 52 வீக் லோ போயிருக்கு. லூசர்ஸ்ன்னு எடுத்து பார்த்ததுல பவர் கிரிட், மேக்ஸ் ஹெல்த் கேர், கோல் இண்டியா, ஐடிசி, பஜாஜ் பினான்ஸ், பவர் கிரிட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.7% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த ஓவரால் வீக் பொறுத்த வரைக்கும். அதுல பராஸ் டிஃபென்ஸ் மட்டும் 2%, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுமே 1.6% கிட்ட ஒரு சின்ன சரிவை சந்தித்திருக்குன்னு தான் சொல்லணும். நோட்டபிள் மூவ்ஸ் வந்து நடந்ததுல வோடஃபோன் ஐடியால நிறைய வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. 29 கோடி கிட்ட ஷேர்ஸ் வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது போக சீகல் இந்தியா பொறுத்த வரைக்கும் 1.46% கிட்ட அப் ஆயிருக்கு. இது பேக்டப் பை ரோட் கான்ட்ராக்ட் ஆர்டர்னால. ஷிப் ராக்கெட் பொறுத்த வரைக்கும் 35% கிட்ட லிஸ்டிங் அண்ட் பிரீமியமா ஐபிஓ பிரைஸ்ல இருந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஷிப் ராக்கெட்டுங்கிற ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35% பிரீமியம் கிடைத்திருந்திருக்கும்.
ஆட்டோலைன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் -4.13%. டிஸ்பைட் டாடா மோட்டர்ஸ்ல இருந்து நிறைய ஃப்ரெஷ் ஆர்டர் வந்திருந்தாலும் இதை போட்டு அடித்து விட்டார்கள். ரேடார்ல வைக்க வேண்டிய ஸ்டாக்கு டாடா மோட்டர்ஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பாரதி ஏர்டெல். மிட் கேப் பாயிண்ட் ஆஃப் வியூல சீகல் இந்தியா, மேஸ்டகான் ஷிப் பில்டர்ஸ், ஷிப் ராக்கெட், ரியாலிட்டி பேக். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இஎம்எஸ் லிமிடெட், ஜிபி பெட்ரோலியம்ஸ், இண்டிக்யூப் ஸ்பேசஸ், ஃபேப் டெக்னாலஜிஸ். இது வாட்ச் லிஸ்ட்ல வைங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. கொஞ்சம் காஷியஸா அணுக வேண்டியது, கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, காசு அணுக வேண்டியது ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் டாபர், கேஇசி இன்டர்நேஷனல், ஆட்டோலைன் இன்டர்நேஷனல். ஸோ ஓவரால் ஐடிசியில் நான் மாட்டிக்கொண்ட கதையை பற்றி நாளைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட போகிறோம். ஸோ ஐடிசி வாங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த வீடியோக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா ஐடிசின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.